நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. பேர் வந்து காசகிராண்ட் ஈத்தன்ஸ். இது அம்பத்தூரில் இருக்குது. இந்த அற்புதமான பொங்கல் பொன்னாளில் நாங்கள் எங்கள் காசகிராண்ட் ரெசிடென்ஸ் எல்லாம் சேர்ந்து அற்புதமான பொங்கல் விழா நடத்துகிறோம். அதை பற்றிய ஒரு பதிவு தான் இது. பொங்கலுக்கு முன்னால் போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணி கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த போகி கொண்டாட்டத்தை துவங்கி இருக்கிறோம். எங்கள் கம்யூனிட்டிக்கு வெளியே, ஆனால் கம்யூனிட்டியை பார்த்தவாறு எல்லோருக்கும் நன்மை அமையன்ட்டு சொல்லி இந்த போகி பண்டிகையை துவங்கி இருக்கிறோம். நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வெளியேற்று ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக போகியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படியே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சாலை எங்கும் போகி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும் தான் போகிக்கான அடிப்படை. அதை சூப்பராக கொண்டாடினாங்க. அன்றைக்கே நாங்கள் அடுத்த வேலையை ஆரம்பித்தோம். அதுதான் பொங்கல் பானை வாங்கும் வேலை. காலை 10 மணிக்கெல்லாம் வந்து பொங்கல் பானை வேலையை ஆரம்பித்தோம். இந்த பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா கலராக விதவிதமான பானைகள்லாம் வந்து இறக்கியிருக்கிறாங்க. எங்களுடைய கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் சேர்த்து பொங்கல் செய்யணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பானையை தேர்ந்தெடுக்கிற வேலையில் இதோ இந்த கலர் பானையிலேருந்து ஒன்று தேர்ந்தெடுத்தோம். பச்சை கலரில் இருக்கு பாருங்கள், அதுதாங்க எடுத்தோம். அடுத்த நாள் காலை 8:30 மணி 15/1/2026 அற்புதமான பொங்கல் திருநாள். சமத்துவ பொங்கல் வைப்பதற்கான வேலையை துவக்கணும். அதற்காக பொங்கல் பானை ஏற்கனவே வாங்கியிருந்தோம். கரும்புகள், குத்து விளக்குகள், பூசை பொருட்கள் என்று எல்லாமே தயாராக இருந்தது. எங்களுக்கு காசாகரன் டீம் வந்து செங்கலும் கொடுக்க இதோ எங்கள் பணியினை மெல்ல தொடங்குகிறோம். காசாகரன் வந்து எங்களுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து நாள் முழுக்க பல ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால இந்த ஒரு அழகான பேனரும் வச்சுருக்கிறாங்க. சற்று நேரத்தில் பொங்கி வரத்திற்காக காத்திருக்கும் பானை, நீர், பூஜை பொருட்கள் என்று எல்லாமே தயாராக இருக்கின்றது. இதோ நாங்கள் வாங்கி வைத்த கரும்புகளும் தயாராக இருக்கின்றன. ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். மெல்ல மெல்ல எங்களுடைய வேலையை ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கிழக்கில் மெதுவாக தோன்றி உயரமாக எழும்ப ஆரம்பித்த நேரம் அற்புதமான கோலத்தை அங்கே போட்டு பொங்கல் பானையை வைத்து இதோ பொங்கலிடும் பணி துவங்குகின்றது. மாலைக்கான டிஜேக்கும் நாள் முழுவதும் பாடல் ஒலிப்பதற்கும் காசாகிரான் வந்து ஸ்பீக்கர் மற்றும் மியூசிக் சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதோ பொங்கல் பானையில் தண்ணி ஊற்றும் வைபவம் நடந்து கொண்டிருக்கின்றது. ரொம்பவே வந்து அற்புதமான மொமெண்ட்டுங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியின் முதல் பொங்கல் மிக சிறப்பாக இதோ தொடங்கி கொண்டிருக்கும் வேலை. இந்த பொங்கல் பண்டிகையின் காலை பூஜையில் கிட்டத்தட்ட 200 பேராவது கலந்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் ஒரு மிக பெரும் வானை வைக்கப்பட்டு கீழே தீமூட்டப்பட்டு இப்போது நெருப்பும் வந்து வைக்கப்பட்டுள்ளது. இப்போல்லாம் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்லையோ அல்லது கேஸ் ஸ்டவ்லையோ பொங்கல் வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பண்டைய முறையில் பார்த்திங்கன்னா செங்கல் கற்களை வச்சு அது மேலே பானையை வச்சு கீழே வந்து குச்சிகளால் இந்த நெருப்பை மூட்டி இதோ இந்த பொங்கல் வைக்க ஆரம்பித்திருக்கிறோம். நாங்கள் வாங்கி வந்த கரும்பை இந்த மாதிரி அழகாக முக்கோண வடிவத்தில் வைத்து பொங்கல் பானைக்கு அருகே வச்சுருக்கணும்னு பிளான் பண்ணி இதோ வச்சுருக்கிறோம். பெரிய பானைனால் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பிடிச்சதுங்க தண்ணீர் வந்து கொதிக்க. இதோ அந்த பொங்கல் பானையிலே அரிசியிடும் வைபவம் தான் இப்போது நடந்தேறிக்கிட்டு இருக்கு. ஊற வைத்த அரிசியும் பருப்பும் இப்போ பொங்கல் பானைகள் போடப்பட மெல்ல மெல்ல இப்போது அந்த பானையானது நீராவியை வெளியிட ஆரம்பித்துள்ளது. இந்த பொங்கல் விழாவில் நாங்கள் மட்டும் இல்லைங்க, காசாகிராண்டை சேர்ந்த ஸ்டாஃபும் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பெரியவங்க மட்டுமில்லை, இந்த விழாவில் சிறுவர் சிறுமியரும் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுமே பொங்கல்னால் என்னன்ட்டு பல பேருக்கும் தெரியாது அப்படின்ற காரணத்தினால கிட்ட இருந்து ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணுன்றதுக்காக அந்த சிறுவர் சிறுமியருமே நாங்கள் பொங்கல் வைக்கும்போது கிட்ட அழைத்து ஒன்று விளக்கி அவர்கள் எப்படி பொங்கலிட வேண்டும் என்று சொல்லித் தருகின்றோம். அவர்களுமே ஆளுக்கு ஒரு கை அந்த பொங்கல் பானையுள்ளே அரிசியையும் பருப்பையும் போட்டிருக்கிறாங்க. பொங்கல் முடிஞ்சு வரும்போது அவர்களுமே நாங்கள் தான் சமைச்சோன்ற ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பாங்கன்ற காரணத்துக்காக அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். குழந்தைகளும் அற்புதமாக கோஆப்ரேட் பண்ணாங்க.
பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். காலையிலிருந்து கஷ்டப்படுறது இதோ இந்த ஒரு மகிழ்ச்சிக்காக, இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தாங்க. பொங்கல் பானையிலிருந்து அப்படியே பொங்கி வரும்போது மகிழ்ச்சி திளைத்து எல்லோரும் நலம் பெற இறைவா உன்னை வேண்டுகிறேன் நாங்கள்லாம் வேண்டிக்கிட்டு அடுத்தது பொங்கலின் இறுதிக்கட்ட பணிகளை ஆரம்பித்தோம். இதோ இனிப்பு எல்லாம் சேர்த்து எங்கள் பொங்கல் தயாராகிவிட்டது. அதில் இப்போ நெய் வார்க்கும் பணியை எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்த அற்புதமான மதிப்பு மிக்க மகளிர் இதோ அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோ பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிட்டு நாங்கள் சூரியனுக்கும் இறைவனுக்கும் படைக்கும் வேலை ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணங்க. கரும்புகள் இரு பக்கமும் இருக்க, நடுவின் நாயகமாக பொங்கல் பானை இருக்க, குத்து விளக்குகள் மேலிருந்து ஒளிவிட அதோ மங்களகரமாக பொங்கல் பண்டிகை இதோ ஆரம்பம். சூரியனுக்கு படைத்த பின்னர் இதோ அங்கே குழுமையுள்ள எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்த எல்லாருக்கும் சுட சுட தொன்னையில் இந்த அற்புதமான இனிப்பு பொங்கல் பரிமாறப்பட்டது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் சேர்த்து சமைச்ச பொங்கல்னால அவ்வளவு இனிப்பாக தேனாக இனித்தது. இங்கே பார்க்குற பானைகள்லாம் காசாகிறவன் இன்னைக்கு ஈவினிங் காம்படிஷன் வைக்கிறாங்க, பொங்கல் காம்படிஷன். அதற்காக அமைக்கப்பட்ட பானைகள். சற்று நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் மாட்டு வண்டிகள் போகிறதுக்காக மாடும் தயாராகி இதோ குழந்தைகள்லாம் மாட்டு வண்டிகள் பயணம் செய்ய அழகான ஒரு அற்புத காட்சி. அதையடுத்து பெண்களுக்கான கோலப் போட்டி நடத்தப்பட்டது. நீங்களே பாருங்கள், அசத்திட்டாங்க எங்கள் காசாகரன் ஏத்தன்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த அற்புதமான மகளிர். ஒவ்வொருத்தருமே போட்டிருக்க கோலம் பார்த்தீங்கன்னா அச்சசலை ஏதோ பிரிண்டட் ஷீட் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக அழகழகான பொம்மைகளில் அழகழகான வண்ணங்களில் அந்த கோலங்களை தீட்டியிருக்கிறாங்க. அதை நீங்களே டீட்டெயிலாக பாருங்கள், என்ன ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு பெரியம்மா இந்த கோலத்தை போட்டிருக்காங்க, அவ்வளவு நேர்த்தியாக போட்டிருக்காங்க. என்ன அழகான ஒரு அற்புதமான மயில் இருக்க பாருங்கள் நடுவில். ரொம்பவே ஒரு அற்புதமான மனதிற்கினிய ஒரு கோலம்.
அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி 3D டைமென்ஷனில் ஒரு கோலங்க உத்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் சுழல்வதே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு 3D டைமென்ஷனில் ஒரு அட்டகாசமான கோலத்தை போட்டிருக்கிறாங்க. எப்படி தான் அதெல்லாம் சாத்தியம்னு தெரியலைங்க, அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. இதோ இங்கே தண்ணீருக்குள் தாமரை சுற்றி வந்து சூரிய கதிர்கள்ன்ட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. இங்கே வந்து பொங்கல் பானை வைக்கிற ஒரு கோலம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கோலப் போட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து பொங்கல் வைக்கும் போட்டி நடந்தது. அதற்குள் மாலை மங்கிவிட இது அற்புதமான அந்த இரவு தொடங்கும் நேரத்தில் குழந்தைகளுக்கான பலவிதமான போட்டிகள், பெரியவர்களும் செலைத்தவர்களாக அவர்களுக்குமே லெமன் அண்ட் ஸ்பூன் ரேஸ் நடத்தப்பட்டது. எல்லாரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியோடு ரொம்பவே வந்து உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க. Okay. 3, 2, 1, start. அடுத்தது பெண்கள் வந்து நடனம் ஆடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கும்மி பாட்டு, நாட்டுப்புற பாட்டுன்ட்டு அவங்கெல்லாம் கலக்கண காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. So let's give them one more great round of applause, please. அங்கே ஒரு பக்கம் ஆட்டம் கொண்டாட்டம் பாட்டம்னு எங்கள் மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க, போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க, இன்னொரு பக்கமும் ஃபுட் கோர்ட் மற்றும் பார்த்திங்கன்னா பொட்டிக் போன்ற எல்லா வகையான விஷயத்தையும் காசாகரன் வந்து எங்கள் கம்யூனிட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் நடனத்தை பார்த்து கழித்த மக்கள், இன்னொரு பக்கம் ஷாப்பிங்கில் திளைத்திருக்கும் மக்கள்ன்ட்டு அருமையான ஒரு ஈவினிங்கை. ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், டின்னருக்கான ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா சைனீஸ் உணவுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸுன்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருந்ததுங்க. ஒரு பக்கம் அதுவுமே பரபரப்பாக விற்று தீர்த்து கொண்டிருக்க, இந்த பக்கம் ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸை எங்கள் காசாகரன் மக்கள்லாம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அடுத்தது பெண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டி. மேம் ஆப்போசிட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேம் இவ்வளவு மேம் அவ்வளவு பெரிய கயிறு இருக்கு மேம். இங்க வாங்க மேம், இங்க வரலாம் மேம். அடுத்து ஆண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டி. கயிறு தான் இழுக்கிறாங்களா இல்லை கப்பலை இழுக்கிறாங்களான்ட்டு சந்தேகப்படுற அளவுக்கு தாங்க இந்த போட்டி நடந்தது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடி போட்டு கலந்துக்கிட்ட ஒவ்வொரு பெண்களும் பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க பானைகளை. எல்லா போட்டிகளும் முடிந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இறுதியாக நடந்தது. எங்கள் காசா கிராண்ட் ஏத்தன்ஸின் முதல் 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் விழா மிகவும் அற்புதமாக நிறைவேறியதுங்க. எங்கள் காசா கிராண்ட் ஏத்தன்ஸ் கம்யூனிட்டி சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் காணலாம்.